ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மவுண்ட் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எந்த படம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஸோ விடுதலை போராட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சரியா? அது எல்லா நிகழ்வுகளுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒத்துழையாமை இயக்கமாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்டைல் வேற மாதிரி இருந்துச்சு. சுதேசி இயக்கம்னா நம்மளோட ஸ்டைல் வேற மாதிரி இருந்துச்சு. உப்பு சத்தியாகிரகத்தில் நம்ம ஸ்டைல் வேற மாதிரி இருந்துச்சு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழக தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் தலைவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸையும் வச்சுருந்தாங்க. இப்போ எந்த விஷயம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் காந்தியடிகள் ராஜாஜி கேட்காம பண்ண மாட்டாங்க. ஈவன் ராஜாஜி அவர்களும் காந்தியடிகளும் பார்த்தீங்கன்னா சமந்தி. ராஜாஜியோட பொண்ணை பார்த்தீங்கன்னா காந்தி அவர் பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. தீவிரவாத தலைவர்கள் எடுத்திருக்கும் போது சுதேசி இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரனார் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராலையும் யோசிச்சு பார்த்தே பண்ண முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தில் சிறை சென்ற முதல் இந்திய பெண்மணி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி பல்வேறு விடுதலை போராட்டத்திற்கான களங்கள் ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாட்டில் தூவப்பட்டது. உண்மையை சொல்லணும்னா இந்திய அளவில் வெள்ளைக்காரங்களை முதல்ல எதிர்த்தவர் பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் தான், சரியா? வெள்ளைக்காரங்களை எதிர்த்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார், ஜெயிச்ச பெண்ணாட்சியாளர் அவங்க தான். வேலுநாச்சியாரை தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க, அது தப்பு. ஜான்சி ராணி வேண்டாம் பார்த்தீங்கன்னா வடநாட்டின் வேலுநாச்சியார்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் காலத்தால் முந்திவிங்க, சரியா? ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காலனி எதிர்ப்பு போராட்டங்கள் எப்படி இருந்துச்சு, அதை தொடர்ந்து நடந்த இயக்கங்கள் என்ன, காங்கிரஸின் அரசியல் கட்சி விடுதலை போராட்டம் வரும்போது இங்கே நீதி கட்சி ஒன்று வரும், அதை தொடர்ந்து காங்கிரஸ் வரும், சரியா? அதெல்லாம் பார்க்கலாம், சரியா? காலனி எதிர்ப்பதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்ந்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலேயே பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலேயர்களின் முயற்சிகளை எதிர்த்தனர். ஆமாம், காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் எப்போதுமே தமிழகம் தான் முன்னோடி. ஏன் அப்படின்னா பூலித்தேவர் 1755 அவரோட கழகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, சரியா? ஜான்சி ராணி மற்றவங்களாம் 1857, 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்களை ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலேய முயற்சிகளை எதிர்த்தவர்கள் தமிழர்கள். ஸோ பாளையக்காரர்களின் தோல்விக்கு அப்புறம் கூட, கடைசி பாளையக்காரன் தீரன் சின்னமலை தூக்கில் போட்டதுக்கு அப்புறம் கூட தமிழகத்தில் வேலூர் கோட்டையில் இருந்த இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை திட்டமிட்டு நடத்திருப்பாங்க. ஸோ பெருங்கழகத்துக்கு முன்னோடி எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம் தான். ஒரு 50-51 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும். அதே மாதிரி அந்த புரட்சி, வேலூர் புரட்சி, தென்னிந்தியாவின் பல இராணுவ முகாம்களையும் எதிரொலிச்சிருக்கும். அடுத்தடுத்து வலஜாப்பேட்டை, நந்தி துர்க்கம், இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த இராணுவ முகாம்களையும் இவங்களோட வேலூர் புரட்சி எதிரொலிச்சிருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய கல்வி அறிமுகம், இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் ஆகியவை ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை அரசமைப்பு பாதையில் எடுத்து சென்றிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் தனித்தன்மை வாய்ந்தது. ஏன்னா தொடக்கத்திலிருந்தே இவங்க ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறும் போராட்டம் மட்டும் இல்லாமல் சாதி முறையை எதிர்க்கக்கூடிய போராட்டமாகவும், மதுவை எதிர்க்கக்கூடிய போராட்டமாகவும், சமூக தடையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமும் அப்படியே மாத்திருப்பாங்க. அதாவது வெள்ளைக்காரன் ஏன் நம்ம அடிமையா இருக்கோம், இந்த காரணத்தால் அடிமையா இருக்கும். ஏன் இவங்க மட்டும் வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, அப்ப இவங்க படிச்சிருக்காங்க, ஏன் நம்ம ஆளுங்க படிக்கல, அப்ப இதெல்லாம் தடையா இருக்கு, அப்ப இதை முதல்ல தூக்கு, அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பாடத்தில் நம்ம எதை பார்த்து போறோம்னா வெவ்வேறு கருத்தியலை பின்பற்றிய தேசியவாதிகள் அவர்கள் வகித்த முக்கியமான பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது தொடக்க கால தேசிய அதிர்வுகள், சென்னை வாசிகள் சங்கம் தாங்க இருக்கிறதுலையே ஓல்டஸ்ட், சரியா? அதாவது உங்களுக்கு காங்கிரஸ் 1885 தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சங்கம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு இந்த அமைப்பு. தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இதுல என்னதான் வணிகர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அனைத்து மக்களின் கோரிக்கைகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக இது உருவானுச்சு.
இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நிறுவனாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1852. யாரோட உந்துதல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கஜிலா லட்சுமி நரசு இவர் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுக்கல, பிப்ரவரி 26. சரியா, பிப்ரவரி 26ல் இதை தொடங்கினது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு வணிகர் கஜிலா லட்சுமி நரசு அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இது நிறுவப்பட்டது. உடனிருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாசர் மற்றும் அவர்களை சேர்ந்தோர்களால் நிறுவப்பட்டது. சரியா, இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தில் உள்ள மக்களின் குறைகளையும் வணிகர்களின் குறைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட தெரிவிப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பாத்திரத்தை வகிச்சிச்சு. பொதுவாக வரி விதிப்பு முறைகளில் குறைக்க கோரிக்கை வைப்பது, உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது. சரியா, இந்த அமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் இடம் வகித்தனர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சென்னைவாசிகள் சங்கத்தில் பெரும்பாலும் இருந்தவர்கள் வணிகர்கள் தான். சரியா, அதே மாதிரி உறுப்பினர்களோட குறையை முன்வைக்கிறது மட்டும் இல்லாமல் வரியை குறைக்க வைப்பது போன்ற நோக்கங்களை இந்த அமைப்பு உள்ளடக்கியது. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளித்ததை எதிர்த்தனர். சரியா, அதாவது வெள்ளக்காரன் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்துவ மிஷனரிகள் உள்ள வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி வழங்குறன்னு சொல்லி கொண்டு வந்து அவங்கள மதமும் மாற்றினாங்க. உண்மையை சொல்லுன்னா வெள்ளக்காரன் பீரியடில் கிறிஸ்தவ மிஷனரி படிப்பு கிடைக்காத நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி மதம் மாத்திர வேலையும் பார்த்தாங்க. அந்த செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளிக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்த்தாங்க. சரியா, ஸோ மக்களோட நிலை என்ன, அவர்களின் தேவை என்ன, அதை எப்படி அரசுக்கு கவனத்தை திசை திருப்பி இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல இந்த அமைப்பு ஓரளவு வெற்றி கண்டது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுவதற்கு எதிராக இந்த அமைப்பு ஒரு முக்கியமான போராட்டம் நடத்தியது. இவங்க மேற்கொண்ட முயற்சிகளால் தான் சித்திரவதை ஆணையம், டார்க்மென் பெட்டிஷன் சொல்லுவாங்க. சரியா, அதை கொடுத்து டார்ச்சர் கமிஷன் ஒன்று ஆரம்பிச்சாங்க. சரியா, ஸோ இந்த சித்திரவதை ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா 1854 அமைக்கப்பட்டது. சரியா, சித்திரவதைனா இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் வரி கட்டுங்க, அதிகமாக வரி வசூலிக்கிறது, விவசாயிகளை எந்த அளவுக்கு சித்திரவைப்படுத்துறது அப்படிங்கிறது தெரியப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது. டார்ச்சர்டு கமிஷன் நிறுவப்பட்டு அந்த சித்திரவதை பண்ணி வரி வாங்கதை ஒதுக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலையை பார்த்துருக்கு. சரியா, இரட்டை ஆட்சி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி புதுப்பிக்கப்பட்டு இதை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கு. இவங்க என்ன இந்த கழகம் வர்றதுக்கு கழகம் 57 வந்துச்சு, இவங்க தொடங்கப்பட்டது 52. கழகம் வந்து தான் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி ஒழிக்கப்பட்டது. ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடியே மனு கொடுத்துருக்காங்க. கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியை தூக்கிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக ஆளணும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீதித்துறையில் நிறைய சீர்திருத்தம் கொண்டு வாங்க, நீதித்துறையும் வருவாய்த்துறையும் தனித்தனியாக பிரிங்க, வரியை குறைங்க, செலவை குறைங்க, தகுதி வாய்ந்த இந்தியர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்களை இந்த சென்னைவாசிகள் சங்கம் சொல்லியிருக்கு. சரியா, இந்த அமைப்பு 1862க்கு பின்னாடி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா 1862க்கு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசு இறந்துருவார். சரியா, அதுக்கப்புறம் 66ல் ஒரு மாதிரி வந்து 68லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக செயலிழந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தொடர்ச்சியாக தான் சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறத தொடங்குவாங்க. சரியா, இதுதான் நம்ம சென்னை வாசிகள் சங்கத்தோட முன்னுரிமை. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஜிலா லட்சுமி நரசு. சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டது 1854. அதற்கு உந்துதலாக இருந்தது சென்னை வாசிகள் சங்கம். அதற்கு முன்னாடி 1853 டிசம்பர்லேயே இரட்டையாட்சி ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனுக்களை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. நிறைய பேர் எழுதுவாங்க. சரியா, ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள் அதை தொடக்கம்னு வந்தாவே இந்து சுதேசமித்திரன் வந்துடும்.
சரியா? இந்து தான் முதல்ல தமிழகத்தில் தமிழர்களால் தொடங்கப்பட்ட ஒரு ஆங்கில நாளிதழ். ஆரம்பத்தில் இது ஆங்கிலத்தில் தான், ஏன்னா எல்லா நாளிதழும் ஆங்கிலத்தில் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தமிழில் வந்த முதல் நாளிதழ் அந்த இதழ் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன். ரெண்டையுமே தொடங்குறது ஒரே ஆள் தான். சரியா? இது இவங்க தொடங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சுவையானது. சரியா? 1877ல் டி. முத்துசாமி, திருவாரூர் முத்துசாமி அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருப்பார். 1877ல் இப்போ சென்னை ஹைகோர்ட் இருக்குல்ல, அந்த சென்னை ஹைகோர்ட்டோட முதல் இந்திய நீதிபதி. அதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்க தான் இருப்பானுங்க. சரியா? திருவாரூர் முத்துசாமி அப்படிங்கிறவர் தான் முதல்ல அந்த உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமித்ததுக்கு சென்னை மாகாணத்தில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு இந்தியர் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை சென்னையைச் சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்திருக்கும். அவர் படிச்சுட்டு வந்திருப்பார், திறமையானவராக இருப்பார், அவருக்கு தகுதி இருந்திருக்கும், படிப்பு இருந்திருக்கும், திறமை இருந்திருக்கும். ஆனாலும் நிறத்தின் அடிப்படையில் ஒரு இந்தியர் எப்படி ஆங்கிலேயர்களை விசாரணை செய்ய முடியும், ஒரு இந்தியரா நீதிபதியா இருக்க தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சென்னை மாகாணத்தை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளுமே விமர்சனம் செஞ்சிருக்கும். அப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஒரு புரிய வரும். எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தமிழனை முதல்ல ஒரு இந்திய நீதிபதியாக போட்டதுக்கு இவ்வளவு நாள் பத்திரிகை சுதந்திரம் ஊன்னு பேசிட்டு இருந்தவன விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் எங்களுக்கு தெரிய வரும், இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த அடிமை பண்ற புத்தி போகல, பத்திரிகை நடத்துகிற அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுது அப்படிங்கிறது பத்திரிகை வாங்கி படிச்சுட்டு இருந்த அனைத்து கல்வி கற்ற இளைஞர்களும் உணர்றாங்க. ஸோ அப்போ என்ன தெரியுது, இந்தியர்களின் எண்ணங்களை வெளிப்படுத்துறதற்கு தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகை தேவை அப்படிங்கிறது உணரப்படுது. அப்போதான் பெரிய மாமனிதர் ஜி. சுப்பிரமணிய ஐயர் அவர்கள், சுப்பிரமணியம், சரியா, அவரு வீரராகவாச்சாரி மற்றும் இவர்களோட நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க இவங்களை. ஸோ இந்த வீரராகவாச்சாரி, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வீரராகவாச்சாரி, ரங்காச்சாரி, சரியா, இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா மெட்ராஸ் ட்ரிமியூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேர். இவங்களோட ஃப்ரெண்டு சில பேர், பி.வி. ராகாச்சாரி, கேசவாச்சாரி, சுப்பராவ் பந்துலு, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 1878ல் தி ஹிந்து அப்படிங்கிற ஒரு செய்தி பத்திரிகையை தொடங்குறாங்க. சரியா? ஆரம்பத்தில் கரெக்டாக தொடங்கப்பட்டது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1878 செப்டம்பர் 20, டேட்டு கூட கேட்கலாம். செப்டம்பர் 20 1878ல் தொடங்கப்படுது. முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார இதழாக தான் தொடங்குறாங்க. சரியா? வாரம் ஒரு இதழாக தொடங்கப்பட்டு அதற்கப்புறம் வாரத்திற்கு 2 முறை அப்படின்னு போய் 1889ல் முழு நாளிதழாக உருவாயிடுச்சு. டெய்லி முழு நேர நாளிதழாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1905ல் வந்து பார்த்தீங்கன்னா இதை கஸ்தூரி ரங்கர் அப்படிங்கிறவர் வாங்கிட்டார். சரியா? ஸோ இது தொடங்கப்பட்டதுக்கான பின்னணி அந்த முத்துசாமி அவர்களோட நியமனத்தை விமர்சனம் செய்த ஐரோப்பிய பத்திரிகைகளின் நிறவெறி. சரியா? அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். இப்போ 2013 பக்கமாக தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து அப்படின்னு தமிழ்லேயே வர ஆரம்பிச்சிச்சு. சரியா? இந்து தமிழ் திசை அப்படிங்கிற பேரில் 2013-14 அப்புறம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தொடங்கப்பட்ட முதல் இதழ் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜி. சுப்பிரமணியம் அவர்கள் 1891ல் தொடங்கியிருப்பார். சரியா? தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கியிருப்பார். 1899ல் இந்த இதழ் நாளிதழாக மாறிடும். சரியா? அதுக்கப்புறம் 1904 பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்திருப்பார், பாரதியார் இதோட எடிட்டராக வந்து உட்காந்துருப்பார், ஆசிரியராக வந்து உட்காந்துருப்பார். சரி, அதற்கப்புறம் நிறைய நாளிதழ்கள், இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயிலு, மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு, தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். இந்த மாதிரி உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கம் அளித்தது இந்த இந்து இதழும் சுதேசமித்திரனும். சுதேசமித்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதழ். ஸோ சுதேசமித்திரன் தொடங்கப்பட்டது 1891. தமிழில் தொடங்கப்பட்ட முதல் நாளிதழ், தமிழ்லேயே வந்துச்சு. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் தமிழ் நாளிதழ் எதுனா சுதேசமித்திரன். ஸோ பாரதியார் இதில் எப்போ வந்து ஜாயின் பண்ணுறாருன்னா 1904 உதவி ஆசிரியர் ஜாயின் பண்ணி ஒரு 4 வருஷம் இருப்பார். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போயிடுவார்.
சரியா. அதுக்கப்புறம் மறுபடியும் பாண்டிச்சேரியிலேருந்து ரிட்டன் வந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி 21 பக்கமாக அவர் இறக்கும்போது 20 இதோட ஆசிரியராக மறுபடியும் கொஞ்ச நாள் பணியாற்றிருப்பார். அவர் சப் எடிட்டராக இருக்கும்போதெல்லாம் சுதேசமித்திரன் பிச்சுக்கிட்டு ஓடிட்டுருக்கும். சரியா. கடுமையாக மிதவாதிகளை விமர்சிச்சிருக்கோம், தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசியிருக்கோம், அடக்குமுறையை பற்றி பேசியிருக்கோம். சரியா. 1905 வங்க பிரிவினை அப்போ அந்த சுதேசி நாவாய் கப்பல்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆதரவை இந்த பத்திரிகை திரட்டியிருக்கும். சரியா. 1908 ஜி சுப்பிரமணியன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா தேச துரோகம் பண்ணார் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகை நடத்துறதுக்கோசரம் கைது பண்ணிவிடுவாங்க. சரியா. அவருக்கு அப்புறம் ரங்கசாமி நாயார், சிஆர் சீனிவாசன் மாதிரி நிறைய பேர் வந்தாலும் 70 சுதேசமித்திரன் முடிஞ்சு போச்சு. இந்த அளவுக்கு மறுபடியும் வரல. சரியா. இவர் தான் அந்த நீதிபதி டி முத்துசாமி, ஹிந்து, சுதேசமித்திரன் அப்படின்னு 2 பெரிய நாளிதழ்களை கொடுத்த மாபெரும் மனிதர் ஜி சுப்பிரமணியம். சரியா. அடுத்தது நாம் பார்க்க போது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபை. சென்னை வாசிகள் சங்கத்துக்கு அப்புறம் சென்னை மகாஜன சபை வந்து பார்த்தீங்கன்னா 1884 தொடங்கியிருப்பாங்க. சரியா. அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு சென்னை மகாஜன சபை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண சபை தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தொடங்கிறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம். அகில இந்திய காங்கிரஸ் தொடங்கிறதுக்கு முக்கியமான நோக்கமே சென்னை மகாஜன சபை தான். தென்னிந்தியாவில் தெளிவான நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை. சரி. 1884 மே 16 இதில் டேட்டு கொடுத்தனா அதில் டேட்டு கொடுக்கல. ஸோ சென்னை வாசிகள் சங்கம்னா 1852 பிப்ரவரி 26. இதுவே சென்னை மகாஜன சபை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1884 மே 16. இது எம் வீரராகவாச்சாரி, ஆனந்தச்சார்லு, பி ரங்கையா ஆகிய சிலரால் நிறுவப்பட்ட இந்த அமைப்பின் முதல் தலைவர் யாருன்னா பி ரங்கையா. இதன் செயலாளராக பொறுப்பேற்றவர் பி ஆனந்தச்சார்லு. இதெல்லாம் டிஎன்பிசி தேர்வில் கேட்டிருக்காங்க. முதல்ல சென்னை மகாஜன சபையின் தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பி ரங்கையா, செயலாளர் ஆனந்தச்சார்லு. சரியா. இதன் செயல்பாடுகளில் பெரிதும் பங்காற்றியிருப்பாங்க. இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறை கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகளை குறித்து விவாதித்து தங்கள் கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்தினர். இவங்க ஆரம்பத்தில் சொன்னது என்ன, குடிமை பணிக்கான தேர்வு, ஐஏஎஸ் ஐபிஎஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா. அந்த தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் தான் நீங்கள் போய் எழுதணும். அப்போ படித்து பணம் இருக்கிறவங்க தான் போய் எழுத முடியும், இங்கே படித்தவன் எழுத முடியாது. ஸோ இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்துங்க. அதே மாதிரி லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது. லண்டனில் ஒரு இந்திய கவுன்சில்னு ஒன்று இருக்கும். இங்கே ஏதாவது முடிவெடுக்கும் போது அங்கே ஃபோன் போட்டு அங்கே கேட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே எடுக்க முடியும். நிறைய செலவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய காலதாமதங்கள் இருக்கும். அதை மூடுங்க, இங்கேயே ஒன்று ஆரம்பிங்க. வரிகளை குறைப்பது, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது ஆகிய அமைப்பின் கோரிக்கைகள். நல்லா பார்த்தீங்கன்னா ஆரம்பகால காங்கிரஸோட கோரிக்கையும் சென்னை மகாஜன சபையோட கோரிக்கையும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். ஸோ 1885 டிசம்பர் 28 அப்புறம் காங்கிரஸ் உருவாகும் போது காங்கிரஸில் இதை இணைச்சிருவாங்க. ஆக்சுவலாக காங்கிரஸ் உருவாகிறதுக்கு காரணமே சென்னை மகாஜன சபையோட நிறைய உறுப்பினர் இருக்காங்களா, அவங்கெல்லாம் அந்த காங்கிரஸோட உருவாக்கத்தப்ப பேசுவாங்க நிறைய பேர். அதில் இவங்களோட கருத்து இருக்கும், நம்மளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் பேச முடியுது, அகில அளவில் ஒரு இந்திய அமைப்பு தேவை அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னது பிரகாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது யோசனையாக வச்சு காங்கிரஸ் தொடங்கப்பட்டிருக்கு. சரியா. ஸோ சென்னை மகாஜன சபை போன்ற மாகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகோலியது. சரியா. இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாப்படுவதற்கு முன்னாக பல்வேறு கூட்டங்களை கலந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபையோட கூட்டம் ஒன்று சென்னையில் நடக்கும். அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1884 டிசம்பரில் அடையாறில் நடக்கும். அடையாறில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபையோட அந்த மேட்சே இருந்துச்சு. சரியா. அனிபேசனமையார் அவங்களுக்கு முன்னாடி, அவங்க 93 தான் வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னை அடையாறு தான் அதோட தலைமையகம். அங்கே ஒரு பெரிய ஆலமரம், ஒரு பெரிய இது இருக்குது, அங்கே உள்ளே யாரையும் விட மாட்டாங்க. அந்த ஒரு சென்னை பிரம்மஞான சபையில் கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏஓ ஹியூமே,
மித நிறைய வங்காள, மும்பை, கல்கத்தா இங்கேருந்துலாம் வந்தவங்க இருக்காங்க. சென்னையிலேருந்து சென்னை மகாஜன சபையோட உறுப்பினர்லாம் இருக்காங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் அடையாறில் பிரம்மஞான சபையோட சபையில் கூடும்போது தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தெலுங்கு, சுரேந்திரநாத் பானர்ஜி, இன்னும் சில தலைவர்கள், சென்னையிலிருந்து ஜி சுப்பிரமணியம் அவர்கள், பி ரங்கையா, ஆனந்த சார்லோ, இவங்கெல்லாம் சென்னை மகாஜன சபையோட உறுப்பினர்கள். இவங்க எல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஸோ தேசிய அளவில் நமக்கு ஒரு இயக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, 1885 பம்பாயில் கூட்டம் கூடுறாங்க. காங்கிரஸை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் முதல்ல எங்கே தொடங்கப்படுறதா இருந்துச்சுன்னா பூனேயில் தான் தொடங்கப்படுறதா இருந்துச்சு. பூனேயில் வந்து பார்த்திங்கன்னா காலரா பயங்கரமாக பரவிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1885 டிசம்பர் 28 மும்பையில் தேஜ்பால் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத காலேஜில் காங்கிரஸோட முதல் கூட்டம் நடைபெறும். அதில் 72 பேர் தான் கலந்துருப்பாங்க. அந்த 72 பேர்த்தில் கிட்டத்தட்ட 22 பேர் சென்னை சேர்ந்தவர். 30% மேலே சென்னை சேர்ந்தவங்க. சரியா? அடுத்து தேசிய காங்கிரஸோட 2வது மாநாடு நடக்கும் 1886. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் நடக்கும். டிசம்பர்னா கரெக்டாக வந்து கிறிஸ்மஸுக்கு முடிஞ்சு 25க்கு மேலே. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் தேசிய காங்கிரஸோட நடவடிக்கைகளை கிண்டல் பண்ணுங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிறிஸ்மஸுக்கு அப்புறம் பரிசுகளை பரிமாறதுக்கோசரம் இவங்க கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா தமாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய ஒரு கலை நிகழ்ச்சி இருக்கும். நம்ம கூத்து மாதிரி தமிழ்நாட்டில் எப்படி கூத்து, அது மாதிரி மகாராஷ்டிராவில் தமாசா அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியடிகள் 3 நாள் கூடும் தமாசா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பார். ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் இவங்க எல்லாமே டிசம்பரில் தான் கூடுவாங்க. ஸோ அடுத்தது முதல்ல பம்பாயில் நடக்குது. 2வது கூட்டம் கல்கத்தாவில் நடக்குது. கல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா யாரோட தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ பம்பாயில் நடந்தது WC பானர்ஜி. சரியா? 3வது கூட்டம் எங்கே நடக்குது? சென்னையில் நடக்குது. சரியா? முதல் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பம்பாயில் நடந்திருக்கும். 2வது கூட்டம் கல்கத்தாவில் நடந்திருக்கும். 3வது கூட்டம் சென்னையில் நடந்திருக்கும். சென்னையில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரச பிரதிநிதியாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேநீர் விருந்து அளிச்சிருப்பாங்க. ஸோ 86 கொல்கத்தாவில் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டஃப்ரின் பிரபு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தேநீர் விருந்து அளிச்சிருப்பார். அவர் தான் அரசு பிரதிநிதியாக இருப்பார். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 87 வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடக்கும். சென்னையில் பக்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிற ஒரு தலைமையில் நடக்கும். எந்த இடம்னா இப்போ இருக்கக்கூடிய 1000 விளக்கு. ஆரம்பத்தில் அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மக்கீஸ் கார்டன், மட்கீஸ் தோட்டம், அங்கே நடந்திருக்கும். சரியா? அங்கே தேநீர் விருந்து அளிச்சவர் பார்த்தீங்கன்னா அப்போ சென்னையோட ஆளுநராக இருந்த லார்டு கன்னிமாரா அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிமாரா பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவர் தலைமையில் தான் இங்கே கன்னிமாரா நூலகமும் அமைஞ்சிருக்கும். அந்த ஆள் தேநீர் விருந்து கொடுத்துருப்பார். ஸோ இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பாருங்கள் 72, கல்கத்தாவில் இன்னும் அதிகமாக இருக்கும். சரியா? பம்பாயில் சென்னையில் நடக்கும்போது கிட்டத்தட்ட 607 பேர் கலந்துக்குவாங்க. 607 அகில இந்திய பிரதிநிதிகளுள் 362 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். சரியா? இந்த கவுண்ட் ரொம்ப முக்கியம். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா தகவல்கள் தர இந்த பாடத்தை படிக்கும்போது நோட் பண்ணிங்க. இந்த 72 பேர் இருக்காங்கல்ல, அதில் 22 பேர் சென்னை சேர்ந்தவங்களே. அந்த 22 பேர்த்தில் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. சரியா? சயானி தரம்சி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 38 பேர் பம்பாய் சேர்ந்தவங்களா இருப்பாங்க. காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களோட எண்ணிக்கை கொடுக்கல, 434 பேர் கலந்துக்குவாங்க. 70லேருந்து 434 பேர், 72லேருந்து பெரிய நம்பரு. இந்த 434ல் 47 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. சரியா? இதில் 2 பிரதிநிதிகள் மட்டும் இருந்தாங்கல்ல முஸ்லீம்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33 பேருக்கு பக்கமாக வந்துடுவாங்க. சரியா? அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 362 பேர் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள். முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81 பேர் வந்துடுவாங்க. சரியா? ஏன் அப்படின்னா இதெல்லாம் கேள்விகளாக கேட்கலாம். சரியா? ஸோ தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது சில இடங்களில் 21ன்னு கொடுத்துருக்காங்க, சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அதை பார்த்து வச்சுங்க. ஸோ முதல் காங்கிரஸ் மாநாடு பம்பாயில் 72 பேரில் 22 பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவர்கள், 2 முஸ்லீம்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் நடந்த 2வது மாநாடில் 434 பேர், அதில் 47 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்.
மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 33 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள். மூணாவது மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்திருக்கும். சென்னையில் ஒரு முஸ்லீமே தலைமையை வச்சிருப்பார், பக்ருதீன் தியாப்ஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமிடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 81 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் கலந்துருப்பாங்க. சரியா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 362 பேர். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி இதில் 2 பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் ஐட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மிதவாத தேசியவாதிகள் பிரிட்டிஷ் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அறை கூட்டங்கள் நடத்துறது, பிரச்சனை குறித்து பேசுறது, ஆனால் ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க. சரியா? அதற்கப்புறம் வ.உ. சிதம்பரனார், பாரதியார் இவங்கெல்லாம் வரும்போது தான் அந்த ஆங்கிலத்திலிருந்து கூட்டங்களில் தமிழில் பேசப்படக்கூடிய அந்த முறை மாறுது. சரியா? தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ரொம்ப முக்கியமானவர் வி.எஸ். சீனிவாசனார், சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கட்ராமன், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ் மற்றும் எஸ். சுப்பிரமணியார். இந்த பேர்லாம் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, இதில் யாராவது ஒருத்தரை தீவிர தேசியவாதிகளா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இதில் 4 பேர்த்துல பதிலாக யாராவது ஒருத்தரை தீவிர தேசியவாதி உள்ள வச்சு மாறுபட்ட ஒன்றை யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. பெரும்பாலும் ஜி.ஏ. நடேசன், வி.எஸ். சீனிவாசனார்லாம் ஆல்ரெடி கேள்விகள் வந்திருக்கு. மற்றவங்க பேர்லாம் பார்த்தீங்க, சிவசாமி, வெங்கட்ராமன், மாதவராவு, பெரும்பாலும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் பேராக தான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்து இன்னொரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் அன்றைய சென்னை மாகாணம். சென்னை மாகாணம் என்ன அளவுக்கு பெருசு அப்படின்னா ஆந்திரா கூட இருக்கும். ஆந்திரா, சென்னை, தெலுங்கானாவில் பாதி பகுதிகள். சரியா? இங்கே பாருங்க, ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதிகள், கடற்கரை மாவட்டங்களான ராயலசீமா, கர்நாடகாவோட பெங்களூரு, பெல்லாரி, கனரா, இதுவும் சென்னை மாகாணத்தோட இணைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கேரளாவோட மலபார் பகுதி, ஒடிசாவோட கஞ்சம் பகுதி. கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்டு சேர்ந்தது தான் நம்மளுது. ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா போச்சு, அப்போ தெலுங்கானாவும் உள்ளதாக இருந்திருக்கும். தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகாவோட பாதி பகுதி, கேரளாவோட மலபார் பகுதி, ஒடிசாவோட பெரிய கஞ்சம் பகுதி, இதெல்லாம் சேர்ந்தது தான் சென்னை மாகாணம். அப்போ சென்னை மாகாணம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். 1856 தான் இதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. 53லேயே ஆந்திராவை பிரிச்சுறாங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1905 சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கத்தில் தமிழ்நாட்டோட பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுதேசி இயக்கம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஆனால் சுதேசி இயக்கம்னாவே தமிழ்நாடு தான். பெரும்பாலும் வ.உ.சி. தான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி, சோப்பு தயாரிக்கணும், மெழுகுவதி தயாரிக்கணும், தீப்பெட்டி தயாரிக்கணும் அப்படிங்கும்போது கப்பலிடணும்னு யோசிச்சான் தமிழன். வங்க பிரிவினை 1905 சுதேசி இயக்கத்திற்கு இட்டு சென்றது விடுதலை போராட்டத்தின் போக்கை மாற்றி அமைச்சிருக்கும். இந்தியாவின் பல பகுதிகளில், குறிப்பாக வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றினார்கள் இந்த சுதேசி இயக்கத்தின் காரணமாக. கொல்கத்தா காங்கிரஸில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல், அந்நிய பொருட்களை புறக்கணித்தல், தேசிய கல்வியை முன்னெடுத்தல் ஆகியவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்தினர். தமிழ்நாட்டில் எதிர்வினை வ.உ.சியால் நடந்தது. வ.உ.சி., வி. சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா ஆகியோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறந்த தலைவர்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டது. ஸோ மக்களை திரட்டுவதற்காக முதலாக தமிழை பயன்படுத்தினாங்க. சுப்பிரமணியோட பாரதியாரோட பாடல்கள் ஒரு பெரிய பங்காற்றியது. மக்களின் நாட்டுப்பற்று உணர்வை தட்டி எழுப்பியதில் சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்கள் மிகுந்த முக்கியமானவை. பல்வேறு சுதேசி கருத்துக்களை பரப்புரை செய்ய இவர் என்ன பண்ணாரு? சுதேசமித்திரன், ஹிந்து, இந்த மாதிரி இதழ்களை பயன்படுத்திட்டார். இந்தியா. ஸோ பொதுவாக சொல்லணும்னா சுதேசி இயக்கத்தை பெரிய அளவில் பரப்புனது இந்தியா இதழும் சுதேசமித்திரனும், முக்கியமாக சுதேசமித்திரன். சரியா? சுதேசமித்திரனோட தீவிரவாத தேசியவாத தலைவர்களோட ஒரு தலைவரான பிபின் சந்திரபால் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அப்போ மேற்கொள்ளும் போது அவர் பேசிய உரைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. பெரும் எண்ணிக்கையிலான மாணவர்கள் இந்த சுதேசி இயக்கத்தில் இணைகிறாங்க. சரியா? இப்போ தான் ஒரு மேட்ரு நடக்குது. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். சுதேசியை செயல்படுத்துவதில் யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு நடவடிக்கை எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வ.உ.சி. சிதம்பரனால் தொடங்கப்பட்ட சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். 2 கப்பலை பிரான்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருப்பார். SS லாவியா, SS காலியோ, SS லாவா அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா முதலீடு, ஒரு பங்கு 25 ரூபா. சரியா?
கிட்டத்தட்ட 40,000 பங்குக்கு பக்கமாக அது என்ன பண்ணுவாங்க, அதை பிரித்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும், இலங்கையில் இருக்கிறவங்களுக்கும், மற்ற இந்தியாவுக்கு மட்டும் விற்பாங்க. அதில் பெரிய பங்குதாரர்னு பார்க்கும்போது பாண்டித்துறையாரும், அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார், ஒரு முஸ்லீம் பேர் வரும், அபு முக்தியாரே ஏதோ வரும். சரியா? இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இதெல்லாம் நடந்திருக்கும். சரியா? சரியா? அந்த 2 கப்பலும் வாங்கி இவர் ஓட்டுறாரு. 40,000 பங்கு, 25 ரூபா, 10 லட்ச ரூபா முதலீடு. சரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சரியா? கரெக்டாக ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 16, 1906. சரியா? கப்பல்களை வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார். சரியா? திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் நூற்பாலை அணிகள் தொழிலாளர்களை திரட்டுவதை வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சிவாவும் வஉசி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா 1908 கோரல் மில் வேலை நிறுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைமையேற்று அதை நடத்தியிருப்பாங்க. சரியா? அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்படுவார். அவர் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக, சுதேசி நாளாக கொண்டாடுவதற்காக வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை கொண்டாடக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் தாமிரபரணி ஆற்றங்கரையில் கொண்டாடிடுவாங்க. சரியா? அதனால் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் பேசுறதா கூப்பிட்டு வந்து கைது பண்ணி அரச துரோக குற்றம் சாட்டப்பட்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இரட்டை ஆயுள் தண்டனைகள் வஉசி கொடுத்துருவாங்க. சரியா? மக்கள் செல்வாக்கு பெற்ற இரண்டு தலைவர்களும் கைது செய்யப்பட்டதை அடுத்து திருநெல்வேலியில் ஒரு பெரிய கலகம் வெடிக்கும். காவல் நிலையம், நீதிமன்றம், நகராட்சி அலுவலகங்கள் எல்லாமே ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எரிக்கப்படும். ஒரு 4-5 பேர் இறந்துருவாங்க. காவலர்கள் துப்பாக்கி சூட்டில் 4 பேருக்கு பக்கமாக கொல்லப்படுவாங்க. இன்னும் நிறையா பேருக்கு காயம் ஏற்படும். வஉசி வந்து பார்த்திங்கன்னா கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலையும் செக்கிலுக்கு வைப்பாங்க. சரியா? சிறை தண்டனை சுப்பிரமணிய சிவாவுக்கும் ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருவாங்க. சுப்பிரமணிய பாரதியாரை தேடிட்டு இருக்கும் கவர்மெண்ட். ஸோ சுப்பிரமணிய பாரதியார் தேடிட்டு இருக்கும்போது சுப்பிரமணிய பாரதியார் அதை தான் என்ன பண்ணுவார், பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிடுவார். பாண்டிச்சேரி அப்போ பிரெஞ்சு ஆளுகைக்காரர்களாக இருக்கும். ஸோ அவங்க உள்ளே வர முடியாது. ஸோ இதைத் தொடர்ந்து மற்ற இருந்த எல்லா தலைவர்களும் பாரதியாரின் முன்னுதாரணத்தை பின்பற்றி அரவிந்த் கோஷ், வி சுப்பிரமணியர் போன்ற தேசியவாதிகளும் அடுத்தடுத்து பாண்டிச்சேரி தான் தப்பிச்சு போவாங்க. சரியா? ஸோ சுதேசியில் தமிழ்நாட்டோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பங்கு, யாரும் யோசித்து பார்க்க முடியாத ஒரு வேலை. ஆனால் அதற்கப்புறம் வஉசி அவர்கள் மண்ணெண்ணை விற்று சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்தார். அது வேறு கணக்கு. சரியா? தமிழ்நாட்டில் மிதவாதிகளும் இருந்தாங்க, சுதேசிக்காரர்களும் இருந்தாங்க, தீவிர தேசியவாதிகளும் இருந்தாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருந்த புரட்சிகர தேசியவாதிகள். தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கிறது வஉசி, சுப்பிரமணிய சிவா, பாரதியார்லாம் தீவிர தேசியவாதிகள். மிதவாதிகள் அப்படிங்கிறது ஜி சுப்பிரமணியம், நடேசன், ராகவாச்சாரி, வெங்கட்ராமன், சீனிவாசனார், இந்த மாதிரி இருக்கிறீங்க. புரட்சிகர தீவிர தேசியவாதிகள்னு வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆயுதம் தாங்கிய போராட்டம். சரியா? புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி பாதுகாப்பான புகலிடமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் இருந்து இந்தியா ஹவுஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லண்டனில் இருந்து இந்தியா ஹவுஸில் அந்த இதை கற்றுக்கிட்டு வந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வி சுப்பிரமணிய ஐயர். சரியா? வாவேசு சுப்பிரமணிய ஐயர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 2 பேரும் ஒரே ஆள் தான். வாவேசுனாலும் ஒருத்தர் தான், வி சுப்பிரமணியனாலும் ஒருத்தர் தான். ஸோ அதே மாதிரி எம்பிடி ஆச்சாரியா, டிஎஸ்எஸ் ராஜன், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற புரட்சிகர தேசியவாதிகள், ஆயுதம் தாங்கி போராடினவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செய்கிறாங்க. பாண்டிச்சேரியில் ரிலீஸ் பண்ணுற அந்த புரட்சிகர தேசியவாத இந்த இந்தியா, சூரியோதயம், விஜயா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் பாண்டிச்சேரியில் பிரிண்ட் ஆகி ரிலீஸ் ஆகுது. அங்கேருந்து பிரிண்ட் ஆகி எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் ரகசியமாக பரப்புகிறாங்க. சரியா? இதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி. சரியா? அவரும் தீவிர தேசியவாதி தான். அவர் என்ன பண்ணுறாரு, 1904 ஒரு பாரத மாதா ரகசிய சங்கம் அப்படிங்கிறத உருவாக்குறாரு. சரியா? அந்த சங்கத்தோட நோக்கம் ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலமாக மக்களிடையே நாட்டுப்பற்றை உருவாக்குவது. சரியா? செங்கோட்டை சேர்ந்த வாஞ்சிநாதன் இந்த அமைப்பை சேர்ந்தவர் தான். அவர் என்ன பண்ணுறாரு, நீலகண்ட பிரம்மச்சாரி ஒரு தடவை பாண்டிச்சேரிக்கு வரும்போது, பாண்டிச்சேரி மீட் பண்ண வரும்போது வாவேசு ஐயர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைத்துப்பாக்கி தராரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கைத்துப்பாக்கி பிஸ்டல் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சியும் அளிக்கிறாரு. ஸோ அந்த பயிற்சி பெற்றுக்கிட்டு இருந்த வாஞ்சிநாதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல்துறை, அதாவது வனத்துறையில் வேலை செய்கிறாரு. வனத்துறையில் மாவட்ட ஆட்சியாளர்
திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் ராபர்ட் ஆஷ். இந்த ஆளைய பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, திருநெல்வேலி கழகம் நடக்கும்போது அந்த கழகத்தை கொடுமையாக அடக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியார் தான். இவர் என்ன பண்ணுறாரு, திருநெல்வேலியிலேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு பிளான் பண்ணும்போது 1911 ஜூன் 17 திருநெல்வேலியோட மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா மணியாச்சி அப்படிங்கிற ரயில் சந்திப்பில் சுட்டு கொண்டுறாரு. சுட்டு கொண்டுட்டு ஆங்கிலேயட்ட மாட்டாமல் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்துடுறாரு. அவர் இறக்கும்போது அவர் வயசு ரொம்ப கம்மி, வாஞ்சிநாதனுக்கு. சரியா, அவர் சட்டப்பாயிட்டில் இருக்குது. இன்னும் நிறைய பேர்த்த கொள்றதுக்கு பிளான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் A1 யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி இந்த கேஸில். அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு பொது மன்னிப்பு மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்திருப்பார். சரியா, அதற்கப்புறம் ஸோ புரட்சிகர தேசியவாதிகள் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாவேசு ஐயர், MPT ஆச்சாரியா, TSS ராஜன், நீலகண்ட பிரம்மச்சாரி, வாஞ்சிநாதன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் புரட்சிகர தீவிர தேசியவாதிகள். சரியா, அடுத்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்னு வரும்போது அன்னிபெசன்ட் அம்மையாரை ஒதுக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தீவிர தேசியவாதிகளும் புரட்சிகர தேசியவாதிகளும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்ட நிலையில் மிதவாத தேசியவாதிகள் சில அரசமைப்பு சீர்திருத்தங்கள் செய்யப்படலாம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தபோது மிண்டோ மார்லி அப்படிங்கிற சீர்திருத்தம் 1909 பண்ணுறாங்க. அதில் எந்த ஒரு இது இல்லை, எந்த ஒரு பொறுப்பாட்சியும் தமிழர்கள் இந்தியர்களுக்கு வழங்கப்படலை. இதை பார்த்து மனச்சோர்வு அடைந்தார்கள். இவ்வாறு தேசிய இயக்கம் தளர்வுட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் பிரம்மஞான சபையின் அயர்லாந்து பெண்மணியான அன்னிபெசன்ட் அம்மையார்கள் அயர்லாந்தோட தன்னாட்சி அமைப்புகளை பயன்படுத்தி தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிகிறார். சரியா, 1916 தன்னாட்சி இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் தொடங்குறார். அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து செல்றாங்க. அப்போ அன்னிபெசன்ட்டோட கூட இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா GS அருண்டேல், PP வாடியா, CP ராமசாமி, இவங்க எல்லாம் அன்னிபெசன்ட் அம்மையாரோட இருக்கிறாங்க. சரியா, இந்த தன்னாட்சி இயக்கம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1916, 17, 19 காந்தியடிகள் வர வரைக்கும் காங்கிரஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் தளர்வில் போகும்போது அந்த காங்கிரஸ் இயக்கத்தை உயிர்ப்புடன் வைத்திருந்தது இந்த தன்னாட்சி இயக்க கோரிக்கைகள் தான். சரியா, இவர்கள் கோரிக்கை தன்னாட்சி ஆங்கில அரசிடம் ஓரளவுக்கு விசுவாசத்தையே கொண்டிருந்ததாக அமைந்தது. ஸோ இந்த தன்னாட்சி இயக்கத்தின் இதெல்லாம் கருத்துக்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் 2 பத்திரிகை தொடங்குறாங்க. ஒன்று நியூ இந்தியா, இன்னொன்று காமன்வீல். நியூ இந்தியாங்கிற பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருந்தோ வாங்கி அந்த செய்தித்தாளை தொடங்குறாங்க. சரியா, அப்போ தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, அன்னிபெசன்ட் இதெல்லாம் அன்னிபெசன்ட் பற்றி அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது அப்படின்னு கூறுறாங்க. சரியா, 1910 பத்திரிகை சட்டத்தின் பிரகாரம் அன்னிபெசன்ட் அம்மையார் பிணைத்தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னிபெசன்ட் அம்மையாரை கைதும் பண்ணியிருப்பாங்க. 1917 அவங்களை கைது பண்ணதுனால 17 இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடுக்கு இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க 2-3 இந்த நியூஸ் பேப்பர் இல்லாமல் இந்தியா எப்படி துயருற்றது, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற மாதிரி 2-3 புத்தகங்களையும் எழுதியிருப்பாங்க. சரியா, இதுதான் அன்னிபெசன்ட் அம்மையாரோட பங்களிப்பு. அன்னிபெசன்டாவே 1906 இந்த பாடத்தை பொறுத்தவரைக்கும் தன்னாட்சி இயக்கம், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் வண்டியில் அடிமையாக இருப்பதோட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி, காமன்வீல், நியூ இந்தியா, ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா ஏ நேஷன், இதெல்லாம் நான் வச்சுங்க. சரியா, அடுத்து பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும். காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சின்னு சொல்லுவாங்க. சரியா, தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள் தங்களோட நலன்களை காத்து கொள்வதற்காக ஒரு அரசியல் அமைப்பாக அணிதிரட்டுறாங்க. அதன் பிரகாரம் 1912 சென்னை திராவிடர் கழகம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இன்னொன்று ஆரம்பிப்பாங்க, யூனியன் லீக்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க, சென்னை யூனியன் லீக்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதன் செயலாளராக 1912 சென்னை திராவிடர் கழகத்தின் செயலாளராக இருந்த சி நடேசனார் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1916 ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாதவர் மாணவர்களுக்காக திராவிடர் தங்கும் விடுதியை உருவாக்கியிருப்பார். ஏன் அப்போ பிராமணர் எதிர்ப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா
பிராமணரை தவிர மற்றவங்க கல்வி கற்றுக்கிறத அவங்க ஆரம்பத்தில் அலோவ் பண்ணல. டாக்டருக்கு நீங்கள் படிக்கணுமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சமஸ்கிருதத்தில் இருக்கும். பிராமணர் அல்லாதவங்களுக்கு மற்றவங்க சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இன்ஜினியரிங் ஆகணுமா, சமஸ்கிருதம். காலேஜில் இவங்கெல்லாம் நுழையக்கூடாதுங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்லேயே இவங்க தாக்கம் செலுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஏன் இவனுங்க மட்டும்தான் படிக்கணுமா, மற்றவங்களாம் படிக்கக்கூடாதாங்கிற எண்ணத்தை கொண்ட பல பேர் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனதான் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானவர் சி நடேசனார். சி நடேசனார் என்ன பண்ணுறாரு, 1912 திராவிடர் கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து 1916 ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக இலவச தங்கும் விடுதி, திராவிடர் சங்க தங்கும் விடுதியை உருவாக்குறாரு. இதைத் தொடர்ந்து 1916 நவம்பர் 20 கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட பிராமணர் அல்லாத தலைவர்கள், பி தியாகராஜர், டாக்டர் சி நடேசனார், டிஎம் நாயர், இன்னொரு 2-3 லேடிஸ்லாம் வருவாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 30 பேர் விக்டோரியா பொது அரங்கு, சென்னையில் இருக்கிற விக்டோரியா பொது அரங்கில் கூடி பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை பாதுகாக்கிறதுக்கோசரம் நம்ம ஒரு கழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒன்று அமைப்பு உருவாக்குறாங்க. இந்த அமைப்பு சார்பாக 3 பத்திரிகைகள் வெளியிடப்படுது. தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறது. அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தமிழில் நீதின்னு அர்த்தம். ஸோ ஜஸ்டிஸை வெளியிட்ட அந்த தென்னிந்திய நல உரிமை கட்சியை நீதி கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதைத் தொடர்ந்து 1919 சட்டத்தின் பிரகாரம் 1920 தேர்தலில் நடத்துகிறாங்க. தேர்தலை காங்கிரஸ் புறக்கணிக்குது. ஏன்னா அப்போ 1920 தான் ஒத்துழையாமை இயக்கம் நடைபெறும். ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தில் இந்த காங்கிரஸ் தேர்தலில் கலந்துக்கல. ஸோ தேர்தலில் கலந்துக்கிட்ட நீதி கட்சி ஒரு பெரிய வெற்றி பெறுது. 98 இடங்களில் 63 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் முதல்ல ஆட்சி அமைக்குது. சரியா? அப்போ நீதி கட்சியின் சுப்பராயலு முதலாவது முதலமைச்சர் ஆகிறார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரே வருஷத்தில் உடம்பு சரியில்லாமல் போய் இப்போ 1920 23 வரைக்கும் இதோட ஆட்சி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல். முதல்ல சுப்பராயலு வராரு, அவர் ஒரு வருஷம் இருக்கிறாரு, உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனகலரசர் வராரு. அது 20, 21, 22, 23 வரைக்கும் பயங்கரமாக ஆட்சி செய்கிறாங்க. 21, 22, 23 வரைக்கும். 23க்கு அப்புறம் அதோட புகழ் கொஞ்சம் மங்கும். சரியா? 23 ஆனாலும் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வரல. அப்போ தான் சுயராஜ்ய கட்சி வந்துடும். ஆனாலும் சுயராஜ்ய கட்சியோட இவங்க கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. சரியா? 3வது 26 எலெக்ஷனில் நீதி கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். சுயராஜ்ய கட்சி வந்தாலுமே சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்காதனால என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு சுயேட்சை ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப்பராயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை கொடுத்து ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க. ஸோ 23 நீதி கட்சியை சேர்ந்த பனகலரசர் அமைச்சரவை இது பண்ணியிருப்பார். நீதி கட்சி ஒரு தனி டாபிக்ங்க. சரியா? இப்போ 1919 ரவுலட் சட்டத்தப்ப தமிழ்நாடு என்ன பண்ணுச்சுன்னு பார்க்க போகிறோம். சரியா? 1919 ஒரு கொடூரமான கருப்பு சட்டத்தை, புரட்சி குற்றச்சட்டத்தை ஆங்கில அரசு இது பண்ணுச்சு. இந்த சட்டத்தை பரிந்துரைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி ரவுலட். சரியா? அந்த ஆளு பேர்லேயே ரவுலட் சட்டம்னு சொன்னாங்க. இந்த சட்டம் ஏன் ரொம்ப கொடுமையாக இருந்தால், யாரை வேண்டாலும் விசாரணையின்றி கைது பண்ணி சிறையில் அடைக்க முடியும். எவ்வளோ நாள் வேண்டாலும் சிறையில் அடைக்கலாம். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கில அரசுக்கு எதிராக ஒரு கோஷம் போட்டதை நம்மளை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. எங்கே வேணாலும் ஜெயிலில் போடலாம். இதற்கு கோபத்திற்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை மேற்கொண்டிருப்பார். இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். சரியா? தமிழ்நாட்டில் ரவுலட் சத்தியாகிரகம் யார் தலைமையில்? சரியா? ஸோ அந்த ரவுலட் சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து போராடியது யார் தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்களும் நம்ம காமராஜர் ஐயா அவர்களும். அவர் அப்பயே வந்திருப்பார். சரியா? 1919 காமராஜர் இருந்தாரான்னு எனக்கு சரியா தெரியல. சரியா? அவரால் தெரியாமல் கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்லக்கூடாது. ஸோ ரவுலட் சத்தியாகிரகம் வந்து பார்த்திங்கன்னா 1919 மார்ச் 18 கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றிருப்பார். ரவுலட் சட்டத்தோட எதிர்ப்பு போராட்டம் ஏப்ரலில் தான் நடக்கும். ஏப்ரல் 6. சரியா? அப்போ ஏப்ரலுக்கு முன்னாடி மார்ச்சில் காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்திருப்பார்? சென்னை வந்திருப்பார். சென்னையில் வந்துட்டு மார்ச் 31 தான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 31 22 வந்து பார்த்திங்கன்னா
ரவுலட் எதிர்ப்பு சத்தியாகிரக நாளா அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கும். சரியா, ராஜாஜி அவர்கள் கஸ்தூரி ரங்கர்லாம் வந்து கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு மாற்றுவாங்க. சரியா, அதற்கப்புறம் ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையெடுப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்படும். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கும். சென்னையின் பல ஊர்களிலிருந்து தொடங்கிய ஊர்வலங்கள் மெரினா கடற்கரை ஒன்றிணைந்து மாபெரும் கூட்டமாக உருவெடுக்கும். சரியா, அந்த உண்ணாவிரதமும் பிரார்த்தனைகளும் மேற்கொள்ளப்படும். சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பும் நிறுவப்பட்டிருக்கும். ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், எஸ் சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்க எல்லாமே கூட்டத்தில் உரையாற்றியிருப்பாங்க. சரியா, தொழிலாளருக்கென தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் திருவிக அவர்களும் பிபி வாடியா வஉசியும் உரையாற்றியிருப்பாங்க. ஸோ இதில் தமிழ்நாட்டோட பங்குனா இவங்க பெரிய எண்ணிக்கையில் மக்களை வந்து பார்த்திங்கன்னா திரட்டிருப்பாங்க. அவ்வளோதான், இது இப்போ வேற எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஸோ கிலாபத் அப்படின்னு வரும்போது கிலாபத் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை தொடர்ந்தும் காலிபா வந்து பார்த்திங்கன்னா துருக்கியோட காலிபா வந்து பார்த்திங்கன்னா அவமானமாக நடத்தப்பட்டதற்கு எதிராகவும் தொடங்கப்பட்டது தான் கிலாபத் இயக்கம். சரியா, ஸோ ஜாலியன் வாலாபாக் தொடர்ந்து ஜெனரல் ஓட்டையர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவித்தது இல்லாமல் அந்த ஆளுக்கு பரிசும் வெகுமதியும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் போய் தற்கொலை பண்ணிக்கும், அது வேற கணக்கு. முதல் உலக போருக்கு பின் துருக்கி அவமானம் செய்யப்பட்டதுன்னு அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டதன் விளைவாக காலிபா வந்து அந்த கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். சரியா, இதில் தேசிய இயக்கத்தில் இருந்த பெரும்பாலான முஸ்லீம்கள் கிலாபத் இயக்கத்திலும் பங்கேற்பாங்க. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தின் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, தமிழ்நாட்டில் எப்போ கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 17, 1920. இதே மாதிரி ஒரு கூட்டம் ஈரோட்டில் நடந்திருக்கும். கிலாபத் இயக்கத்தோட எழுச்சி நடவடிக்கைகளோட முக்கியமான மையம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடி. ஏன்னா வாணியம்பாடி, வேலூர் இந்த மாதிரி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ்லாம் அதிகம். சரியா, ஸோ வாணியம்பாடி பிரியாணி கேள்விப்பட்டாதீங்க இருக்க மாட்டீங்க. சரியா, வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளோட ஒரு முக்கிய மையமாக திகழ்ந்தது. இது கேள்விகள் வரலாம். ஸோ கிலாபத் இயக்கம் பார்த்தாச்சு, ரவுலட் பார்த்தாச்சு. அப்போ அடுத்தது வர்றது ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது. ஒத்துழையாமை இயக்கத்தை தமிழ்நாட்டில் தலைமையேற்றவங்க ராஜாஜி, பெரியார், ஈவே ராமசாமி அவர்கள். சரியா, முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை நிறுவியவர் வந்து பார்த்தீங்கன்னா யாகூப் ஹுசேன். இவரும் ராஜாஜியும் பயங்கர க்ளோஸ், நெருக்கமாக செயல்பட்டிருப்பாங்க. இதனால ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இணைந்து செயல்பட்டிருக்கும். ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பகுதியில் வேற மாதிரி நடக்கும்போது தமிழ்நாட்டில் வேற மாதிரி நடந்துச்சு. ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்திருப்பாங்க. தஞ்சாவூரில் வரி கொடாத இயக்கமும் நடைபெற்றிருக்கும். சட்டமன்றங்கள், பள்ளிகள், நீதிமன்றங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கும். ஆங்கில பொருள்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கும். தொழிலாளர்கள் வேலை அதிக பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் வேலை நிறுத்தங்களில் ஈடுபட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா கள்ளுக்கடை மறியல் போராட்டங்கள் நடந்திருக்கும். 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதுன்னு முடிவு செய்யப்பட்டு ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா போன்றவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் 1922 ஜனவரி 13 முதலாம் வேல்ஸ் இளவரசர் சென்னை வரதா இருந்திருக்கும். அவர் சென்னை வந்தப்ப அவரோட வருகை வெற்றிகரமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கும். சரியா, இதில் அடக்குமுறை நடந்திருக்கும். 20 கொல்லப்பட்டிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விளைக்கப்பட்டிருக்கு. இதில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாட்டில் எப்படி வந்துச்சுன்னா கள்ளுக்கடை மறியல் அது ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டது. வேல்ஸ் இளவரசர் சென்னைக்கு எப்போ வரதா இருந்துச்சுன்னா 1922 ஜனவரி 13. சரியா, 22 21. ஸோ வேல்ஸ் இளவரசர் வந்து பார்த்தீங்கன்னா 22 தான். வேல்ஸ் இளவரசர் வர்றதுக்கு முன்னாடி கண்ணாட் கோமான்னு ஒருத்தர் வந்திருப்பார். அவரும் 1921 ஜனவரியில தான் வந்திருப்பாங்க. சரியா, இவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்திருப்பார். ஜனவரி 10 பக்கமாக வந்திருப்பார். அவரோட வருகையும் புறக்கணிச்சிருப்பாங்க. சரியா, இவர் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இளவரசர் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கொடி காட்டியிருப்பாங்க. கோபேக் பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம்.
சரியா? அதுக்கப்புறம் இப்போ 20 பார்த்தாச்சு, 21 பார்த்தாச்சு, 22 பார்த்தாச்சு, 23ல் என்ன வந்திருக்கும்? 23ல் எலெக்ஷன் வந்திருக்கும் இல்லையா? எலெக்ஷனில் நீதி கட்சியினருக்கு போட்டியாக இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சியினர். ஒத்துழையாமை இயக்கம் விலக்க கொள்ளப்பட்டதை தொடர்ந்து மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதவர் காங்கிரஸ் ரெண்டாக பிரியும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், நோ சேஞ்சஸ் ப்ரோ சேஞ்சஸ்னு. ஸோ மாற்றத்தை விரும்பியோர் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்குள் செல்ல விரும்பியிருப்பாங்க. ராஜாஜி காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றினால அவரு சட்டமன்றத்துக்கு போக மாட்டாங்க, அவரோட சேர்ந்து சில பேர். ஆனாலும் கஸ்தூரி ரங்கர், எம் அன்சாரி அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜியோட சேர்ந்துக்குவாங்க. இவங்கெல்லாம் ராஜாஜியின் அடியை பின்பற்றி. சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முன்னெடுத்து கொண்டு போனவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள். எஸ் சீனிவாசனார், சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தமிழ்நாட்டில் தலைமை ஏற்றிருப்பாங்க. ஸோ சுயராஜ்ய கட்சி ஆரம்பித்தது 1929 23 ஜனவரி 1 மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள். சரியா? ஒரு கட்டத்துக்கு மேலே அதை காங்கிரஸும் ஒத்துக்கிட்டு சரிப்பா இதில் தலையிடாதவங்க வேறு பக்கம் போங்க, தலையிடுறவங்க இது இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லும்போது மாற்றத்தை விரும்பி ஒரு குரூப் சட்டமன்றத்துக்குள்ள போகும். சட்டமன்றத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் போகாதவங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி, ராஜாஜி. போனவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் எஸ் சீனிவாசனார். சத்தியமூர்த்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சிக்கு பெரிய அளவில் ஒரு இதை கொடுத்துருப்பார். அதைத் தொடர்ந்து சுப்பராயன் அமைச்சரவை வரும். 1926 சென்னை மாகாண தேர்தலில் நடத்தப்படும். நீதி கட்சி பயங்கரமாக தோக்கும். சரியா? சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறுவாங்க. கிட்டத்தட்ட 41 இடத்துல வெற்றி பெற்றுவாங்க. ஆனால் கட்சி ஆரம்பித்து சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதா இவங்களோட நோக்கம். காங்கிரஸின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீதி கட்சிக்கும் பெருசாக பெரும்பான்மை கிடைச்சிருக்காரு. அப்போ ஒரே ஒரு சுயேட்சி இருப்பார், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பராயன். ஸோ ரெண்டு கட்சியும் சுப்பராயன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து சுப்பராயன் அவர்கள் முதலமைச்சராக அமைச்சரவை அமைக்க உதவியிருப்பாங்க. 1930 நடைபெற்ற தேர்தலும் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடனால நீதி கட்சி எளிதாக வெற்றி பெறும். 37 வரைக்கும் வந்திருக்கும். 37க்கு அப்புறம் காங்கிரஸ் வந்துடும். 37க்கு அப்புறம் நீதி கட்சி துடை தெரியப்படும். 37க்கு அப்புறம் நீதி கட்சி ஒன்றும் இல்லாமல் போய் தான் 44ல் நீதி கட்சி பேரை மாற்றிடுவாங்க. சரியா? அடுத்து 1927 மார்ச் 8ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சட்டப்பூர்வ ஆணையம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், சைமன் குழு, சர் ஜான் சைமன் தலைமையில் 1919 ஆண்டு திட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 27ல் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று அமைக்கப்படும். அதுதான் சைமன் குழுன்னு சொல்லுவாங்க. அதில் கிட்டத்தட்ட 7 பேர் இருப்பாங்க. 7 பேரில் வெள்ளையர்கள் மட்டுமே கொண்டிருந்த அக்குழுவில் ஒருவர் கூட இடம்பெறாது, இந்தியர்கள் ஒருவர் கூட இடம்பெறாது. இந்தியர்களுக்கு பெருத்த மனச்சோர்வை ஏற்படுத்தும். அதனால் இவங்க வந்தாலே புறக்கணிக்க அப்படின்னு பிளான் பண்ணிடுவாங்க. ஸோ சைமன் குழு வந்தப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் சைமன் குழுவை வழி நடத்தியது யார் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒத்துழையாமை இயக்கம்னா ராஜாஜி அவர்களும் ஈவேரா அவர்களும், சைமன் குழு அப்படின்னா எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில். இங்கே தான் இவர் வருவார், காமராஜர் வருவார். சரியா? நான் வந்து 19 சொல்லிட்டேன், ஆக்சுவலாக 27 தான் காமராஜர் வருவார். காமராஜர் அவர்களும் சத்தியமூர்த்தி அவர்களும் சென்னையில் சைமன் குழு போராட்டத்தை முன்னிருந்து நடத்தியிருப்பாங்க. பிப்ரவரி 18 சென்னை வந்தப்ப இந்த குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டிருக்கும். சரியா? இதே கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடந்திருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா சோமயராஜுலு அப்படிங்கிறவர் தலைமையேற்று நடத்தி வச்சிருப்பார். சரியா? அதை தூக்கிட்டாங்க சோமயராஜுலு. அப்புறம் மதுரையை சேர்ந்த ஒரு லேடி சொர்ணாத்தாள்னு நினைக்கிறேன், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கையில் வச்சுக்கிட்டு சுற்றி எடுத்துட்டு வரைக்கும் போயிருப்பாங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படின்னா ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்கார ஆள் இருந்திருப்பார். இந்த ஆள் என்ன பண்ணியிருப்பாருன்னா 1857 பேரழிச்சின் போது அதை அடக்கிறதுக்கு கான்பூரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நிறைய வெள்ளைக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப் அம்பு விட்டு கொன்னுருவார். சரியா? அதற்கு வஞ்சம் தீக்கும் விதமாக இந்த ஜேம்ஸ் நீல் என்ன பண்ணுவார்னா கொடூரமாக நடந்து இந்திய மக்களை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பழி வாங்கிறதுக்கோசரம் சாட்டையில் அடிக்கிறது, கொல்லுறது, பல வேலை பண்ணியிருப்பான். சரியா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு இந்திய ஒருவரால் அந்த நீல் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டுருவார். அந்த ஆளுக்கு ஒரு சிலை ஒன்று வச்சுருப்பாங்க. எங்கே? சென்னை மவுண்ட் ரோடு நடுவில் குதிரையில் இருக்கிற மாதிரி. இந்த சிலை வந்து அவமானத்தின் சின்னம், இந்தியர்களின் உணர்வுக்கு இழைக்கப்படும் அவமரியாதைன்னு சொல்லி இந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா
ஒரு போராட்டம் நடக்கும். 1927 போராட்டம் நடக்கும். யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோமயராஜுலு அப்படிங்கிற தலைமையில் போராட்டம் நடத்துவாங்க. மதுரை சொர்ணாத்தால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்குவாங்க. அந்த சிலை அப்போ கூட அகற்ற மாட்டாங்க. 37 ராஜாஜி அமைச்சரை அமைந்ததுக்கப்புறம் முதல்ல வந்த உடனே முதல்ல அந்த சிலையை தூக்கிட்டு போய் சென்னை அருங்காட்சியகத்தில் வச்சுருவாங்க. சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 1900 ஸ்டார்டிங்லேருந்து 1852 1927 29 வரைக்கும் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடுவோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வெள்ளைக்காரங்களை எதிர்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் தான். சரி, இந்தியாவில் வெள்ளைக்காரங்களை முதல்ல எடுத்தது தமிழர்கள் தான். 1755 பூலித்தேவர், அதற்கப்புறம் பாளையக்காரர்கள் புரட்சி நடந்திருக்கும். 1857 கிளர்ச்சிக்கு முன்னாடி 1806 ஜூலை 10 வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கிளர்ச்சி நடந்திருக்கும். ஸோ இதற்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தான் முன்னாடி இருப்போம். ஸோ முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆங்கிலேயர்கள்கிட்ட நம்மளோட குறைகளை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அமைக்கப்பட்ட இயக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம், MNA மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். 1852 பிப்ரவரி 26 கஜிலா லட்சுமி நரசு அப்படிங்கிற ஒரு வணிகரோட முன்னெடுப்பால் நடத்தப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து அவங்க 1853 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு மனு கொடுத்துருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1854 டார்ச்சர் கமிஷன் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து விவசாயிகளையும் வணிகர்களையும் காப்பாற்றிருப்பாங்க. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் அது 68 ஒன்றும் இல்லாமல் போனதுக்கப்புறம் 1884 சென்னை மகாஜன சபைன்னு ஒன்று தொடங்கப்பட்டிருக்கும் மே 16. சரியா? அதை வந்து பார்த்திங்கன்னா பி ரங்கையா, ஆனந்த சார்லு அப்படிங்கிற 2-3 பேர் சேர்ந்து தொடங்கியிருப்பாங்க. அவங்களோட கொள்கையும் காங்கிரஸோட கொள்கையும் ஒரு மாதிரி இருக்கிறனால காங்கிரஸை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்பு சென்னை மகாஜன சபை தான் கொண்டு வந்திருக்கும். அதை தொடர்ந்து 1885 காங்கிரஸோட தொடக்கம் இருக்கும். முதல் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 28 பம்பாயில் நடந்திருக்கும். தேஜ்பால் கல்லூரி. 72 பேர் கலந்துருப்பாங்க. அதில் 22 பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவர்கள், 2 முஸ்லீம் இருந்திருப்பாங்க. இரண்டாவது மாநாடு 1886 கல்கத்தாவில் நடந்திருக்கும். டஃப்ரின் வந்து பார்த்திங்கன்னா தேநீர் விருந்து கொடுத்துருப்பாரு. கிட்டத்தட்ட 434 பேர் கலந்துருப்பாங்க. அதில் 47 பேர் சென்னையை சேர்ந்தவங்க, 33 இஸ்லாமியர்கள் கலந்துருப்பாங்க. மூன்றாவது மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னை மாகாணத்தில் நடக்கும் 87. அதோட தலைவராக ஃபக்ருதீன் தியாப்ஜி இருப்பார். 607 பேர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கலந்துருப்பாங்க. அதில் 362 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள், அதில் 81 முஸ்லீம்கள் இருப்பாங்க. சரியா? அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்து மற்றும் சுதேசமித்திரனோட தொடக்கங்கள். 1877 திருவாரூர் முத்துசாமி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டதை சென்னையில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் விமர்சனம் செஞ்சுருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை படிச்சுட்டு இருந்த மக்களுக்கு தெரியும் இது நடத்துறதெல்லாம் ஐரோப்பியர்கள், அவங்களோட நலனுக்கோசம் தான் நடத்துகிறாங்க. அப்போ இந்தியர்களின் கருத்தையும் தமிழர்களின் கருத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக ஒரு பத்திரிகை தேவை அப்படிங்கிறது உணரப்பட்டு அது அடுத்த வருஷமே நவம்பர் 20 இந்து 1878 செப்டம்பர் 20 1878 இந்து தொடங்கப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ட்ரிமியூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸின் மும்மூர்த்தி அப்படிங்கிற மாதிரி ஜி சுப்பிரமணியம், வீராச்சாரி, அப்புறம் ராகவாச்சாரி. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து ரங்காச்சாரின்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 7-8 பேர் சேர்ந்து இதை ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 1891 தமிழ்நாடு இதெல்லாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுதேசமித்திரன் ஆரம்பிப்பாங்க. இந்த சுதேசமித்திரன் நிறைய தமிழ் பருவ இதழ்கள் தொடங்கிறதுக்கு ஒரு உந்துதலாக இருந்திருக்கும். 1904 இதோட உதவி ஆசிரியராக பாரதியார் அவர்கள் நியமிக்கப்படுவாங்க. சரியா? அதற்கப்புறம் காங்கிரஸை நம்ம பார்த்தாச்சு. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் 1905 வந்து பார்த்திங்கன்னா வங்கப்பிரிவினை எதிர்த்து 1906 சுதேசி இயக்கம் தொடங்கப்படும். 1906 அக்டோபர் 16 வாவு சிதம்பரனார் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, 2 கப்பலை வாங்கிட்டு வந்து சுதேசி கப்பல் கம்பெனி அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதற்கப்புறம் 1908 கோரல் மில் வேலை நிறுத்தத்தை அவரும் சுப்பிரமணிய சிவாவும் முன்னிருந்து நடத்துனதுக்கோசரம் ஆல்ரெடி கோவத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை தினத்தை சுதந்திர தினமாக கொண்டாடுறதுக்கோசரம் இவங்க மீது தேச துரோக வழக்கு தொடுக்கப்பட்டு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் இவங்க கொடூரமாக நடத்தப்படுவாங்க. அதைத் தொடர்ந்து 1908 திருநெல்வேலி கழகம் நடக்கும். பெரிய அளவில் அந்த கழகம் நடக்கும். 4 பேர் சுட்டு கொண்டிருப்பாங்க.
சரியா. அதை தொடர்ந்து இவங்களோட தண்டனை குறைக்கப்படும். சரியா. அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் புரட்சிகர தீவிர தேசியவாதிகளும் இருந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானவர் வாவேசு ஐயர், அரவிந்த் கோஷ், சுப்பிரமணியர், நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து பார்த்திங்கன்னா 1904 பாரத மாதா இயக்கம்னு ஒன்று தொடங்கியிருப்பார். அந்த இயக்கத்தை சேர்ந்த வாஞ்சிநாதன் அவர்கள் திருநெல்வேலி கழகம், அந்த 1908 கழகத்தை கொடூரமாக அடக்கிய ராபர்ட் டேஷ் அப்படிங்கிற ஆட்சியரை வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பொதுக்கோசரம் திருநெல்வேலி மணியாச்சி ரயில் நிலையத்தில் இருப்பார். அவர் அங்கேயே சுட்டு கொண்டுவார். எப்போனா 1911 ஜூன் 17. சரியா. அதை தொடர்ந்து 1916 தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க அன்னிபெசன்ட் அம்மையார். சரியா. அதற்கப்புறம் நீதி கட்சி 1912 திராவிடர் கழகமாக உருவாகி 16 திராவிடர் தங்கும் விடுதி உருவாக்கப்பட்டு 16 நவம்பர் 20 30 பேர் சேர்ந்து சி நடேசனார், டிஎம் நாயர், பிட்டி தியாகராஜர் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு நிரூபிப்பாங்க. அதில் 3 பத்திரிகைகள் நடத்தப்படும். அதில் ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை ஜஸ்டிஸ். அந்த பத்திரிகை நினைவாக தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சின்னு அழைக்கப்படும். 20 எலெக்ஷனில் அவங்க கலந்துக்குவாங்க. 20 முதல் அமைச்சரவை சுப்பராயலு அப்படிங்கிறவர் ஆரம்பிப்பார். அவருக்கப்புறம் பனகலரசர் அடுத்த வருஷமே வருவார். 23 அவங்க தான் ஜெயிப்பாங்க. 23 கிட்டத்தட்ட நீதி கட்சி உள்ள வந்துடும். சரியா. இருந்தாலும் நீதி கட்சி ஆட்சி அமைக்காத, சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்கிறதுனால நீதி கட்சி ஆட்சி அமைக்கும். 26 வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காது, சுயராஜ்ய கட்சிக்கு பெரும்பான்மை கிடைச்சும் ஆட்சி அமைக்காது. அதனால சுயேட்சையான சுப்பராயலு 2 கட்சி ஆதரவோட என்ன பண்ணுவார், சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக தொடருவார். ஸோ அதுக்கப்புறம் ரவுலட் சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சத்தியாகிரகங்கள் சத்தியமூர்த்தி இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை எதிர்த்துப்படுவாங்க. கிளாபத் இயக்கம்னு வரும்போது 1920 ஏப்ரல் 17 தமிழ்நாட்டில் கிளாபத் தினம் கொண்டாடப்பட்டது. ஈரோட்டில் ஒரு மாநாடு நடந்திருக்கும். சௌகத் அலி கலந்துக்குவார். அதைத் தொடர்ந்து வாணியம்பாடி கிளாபத் நடவடிக்கைகளின் எழுச்சி மையமாக தொடங்கியிருப்பாங்க. சரியா. அதை தொடர்ந்து 1920 ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்படும். ஒத்துழையாமை இயக்கம்னு வரும்போது தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போனது ராஜாஜி அவர்களும் பெரியார் அவர்களும். இவங்க வந்து கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் 21 நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கிறது முன்னாடி கள்ளுக்கடை மறியல் நடக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரும் ராஜாஜி எல்லாம் கைது பண்ணதுக்கப்புறம் யார், கண்ணம்மாவும் நாகம்மையும் சேர்ந்து, இந்த பெரியார் அவர்களின் மனைவியும் தங்கையும் சேர்ந்து இந்த கள்ளுக்கடை மறியலை கொண்டு போவாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக்கோட ஆதரவு இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாகுப் ஹசன் ஒருத்தர் இருப்பார். அவரும் ராஜாஜியும் க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ 2 பேர் எல்லாரும் இணைந்து தான் ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு போவாங்க. ஸோ 23 சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினரிடையே போட்டி நடக்கும். அதில் ஆல்ரெடி பார்த்தோம், சுப்பராயன் அமைச்சரவை உருவாக்கியிருப்பார். அதே மாதிரி 1927 சைமன் குழு தமிழ்நாடு வரும்போது சைமன் குழுவோட எதிர்ப்பு போராட்டத்தை பிப்ரவரி 18 1929 யார் தலைமைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்களும் காமராஜர் அவர்களும். அதைத் தொடர்ந்து 27 தீரன் நீல் சிலை அகற்றும் போராட்டம் சோமயராஜுலு அவர்கள் தலைமையில். அதற்கப்புறம் 37 காங்கிரஸ் அமைச்சரவையை ராஜாஜி அமைச்சதுக்கு அப்புறம் அந்த நீல் சிலை அகற்றும் போராட்டம், நீல் சிலை வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தூக்கி சென்னை அருங்காட்சியில் வச்சுருவாங்க. சரியா. இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சட்ட மறுப்பு இயக்கம் பூரண சுயராஜ்யத்தை நோக்கி. பூரண சுயராஜ்யம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1927 சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரம் அப்படின்னு இலக்கு அறிவிச்சிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 1927 மாநாடு சென்னையில் நடந்திருக்கும். அந்த சென்னை மாநாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா பூரண சுயராஜ்யம் தான் நம்மளோட இலக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. 28 வந்து பார்த்தீங்கன்னா நேரு தலைமையில் நேரு அறிக்கை. அதற்கப்புறம் 29 ஜவஹர்லால் நேரு அவர் தலைமையில் லாகூரில் நடக்கும். அந்த லாகூரில் நடக்கிற காங்கிரஸில் தான் இந்த அறிவிப்பு தீர்மானமாக நிறைவேற்றப்படும். அதைத் தொடர்ந்து இதை கொண்டாடும் வகையில் 1930 ஜனவரி 26 வந்து பார்த்தீங்கன்னா ராவி நதிக்கரையில் குடியரசு நாளாக சுதந்திர தினமாக கொண்டாடுவாங்க. அதை ஞாபகப்படுத்தும் பொருட்டு தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் கொண்டாடுறோம். சரியா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1930கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ நடக்குது, 30. ஸோ 30 வந்து பார்த்தீங்கன்னா தண்டி யாத்திரை வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் அந்த அந்த உப்பு சத்தியாகிரகத்தை முன்னெடுத்து கொண்டு போனவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி டிஎஸ்எஸ் ராஜன் அவங்க வீட்டிலேருந்து தொடங்கியிருப்பார்.
சரியா? டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 98 பேர். சரியா? அதுல 12 பேர் உப்பள்ளி இருப்பாங்க வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்துல. சரியா? காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை இர்வின் ஏற்றிருக்க மாட்டார். சரியா? இர்வின் தான். இர்வின் ஏத்துக்காதனால ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து செஞ்சிருப்பார். திருச்சியிலிருந்து வேதாரண்யம் நோக்கி 1930 ஏப்ரல் 13 ஆரம்பிச்ச திருச்சியிலிருந்து ஆரம்பிச்சு தொடங்கி ஏப்ரல் 28 15 நாள் நடந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேதாரண்யத்துல போய் சென்று அந்த இடத்துல போய் உப்பள்ளுவாங்க. இந்த அணிவகுப்புன்னு நாமக்கல் கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார், ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணியிருப்பார். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்பட்ட ராமலிங்கனார், அவரை காந்திய கவிஞர்னு கூட சொல்லுவாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கொடூரமாக நடந்திருக்கும். அப்ப காவல்துறை அந்த கலெக்டர் அந்த ஹெச்ஏ தார்னு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க பயணித்த இடமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு அமோகமான வரவேற்பு நடந்தது. கொடுத்தாங்க, மக்கள் தண்ணி கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, தங்க இடம் கொடுத்தாங்க. யாரு என்ன ஹெச்ஏ தான் வந்து கலெக்டர் எது சொன்னாலும் யாரு பேச்சும் யாரும் கேட்கல, எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க, கொண்டாடுறாங்க. ஸோ ராஜாஜியின் தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பை அள்ளி உப்பு சட்டத்தை மீறினர். இங்க பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 தொண்டர்கள். இது புது வெர்ஷன்ல கொடுத்துருப்பாங்களா, இது பழைய வெர்ஷன்ல இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சரியா? உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டிருப்பாரு. TSS ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்னம், சாமிநாதர், கே சந்தானம் எல்லாருமே வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள். இதுதான் அதோட நினைவு தூண் வேதாரண்யத்தில். இங்கதான் உப்பள்ளி இருப்பாங்க. சரியா? ஸோ தமிழக போராட்டங்கள்னு வரும்போது சென்னையில இதே மாதிரி போராட்டங்கள் நடந்தது. ஆந்திர கேசரின்னு அழைக்கப்படுகிற டி பிரகாசம், நாகேஸ்வரரா 2 பேரும் என்ன பண்ணாங்க, சென்னைக்கு அருகே உதயவனம் அப்படிங்கிற இடத்துல ஒரு முகாமை அமைத்து அங்கு உப்பு காய்ச்சினாங்க. அதற்கப்புறம் அவர்களை காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வுக்கு பின்னாடி பெரிய கடையெடுப்பு நடந்துச்சு. 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டுச்சு. 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த மோதல்ல 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. சரியா? ராமேஸ்வரத்திலையும் உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கு. இந்த உப்பு சத்தியாகிரகத்தை ஆதரித்து மாகாணம் முழுவதும் உள்ள நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சிருக்காங்க. பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றிருக்காங்க. இந்தியா கண்ட இயக்கங்களே மிகப்பெரியது உப்பு சத்தியாகிரகம் தான். அதே மாதிரி மேல இருக்காங்க பாருங்க, ருக்மணி லட்சுமிபதி, இவங்க தான் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி இந்தியாவிலேயே. சரியா? 1932 ஜனவரி 26 ஆர்யா பாஷ்யம்னு சொன்னவர் என்ன பண்றாரு, நைட்டு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு வர மாதிரி அப்படியே அவங்களுக்கே தெரியாம ஏறி புனித ஜார்ஜி கோட்டை மேலேயே தேசிய கொடி ஏற்றிவிட்டாரு. யோசிச்சு பாருங்க, வெள்ளக்காரன் பீரியட்ல அவனோட ஆட்சி மன்றமாக இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டையிலேயே பிரிட்டிஷ் கொடி இறக்கிட்டு நம்ம கொடியை வந்து பறக்க விட்டுருக்காரு. எப்படி பண்ணாருன்னு இன்ன வரைக்கும் மிஸ்ட்ரியா. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்யான்னு சொல்லுவாங்க, அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம். சரியா? அடுத்து திருப்பூர் குமரனின் வீர மரணம். சென்னிமலை பகுதியை சேர்ந்தவர், காங்கேயம் பக்கம் சேர்ந்தவர். 1932 ஜனவரி 11 திருப்பூர்ல கொடிகளை வெற்றி பாட்டு பாடிட்டு போகும்போது ஊர்வலத்தினர் காவல்துறையினால் பயங்கரமாக ஈவி இறக்கமின்றி தடியால் அடிச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு, திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படும் OKS குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடிச்சிருக்கிறாரு. அப்பயே அவரை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. மண்டையில் அடிபட்டு ரத்தம் ஊத்துது. அவர் என்ன பண்ணாரு, நம்ம கொடி கீழே விழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டே இறந்துட்டார். இதுதான் அவர் என்ன சொல்லுவாங்க, கொடிகாத்த குமரன்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. 1937 தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. நீதி கட்சி படுதோல்வி அடைந்து அதோட நீதி கட்சி தொடச்செறிஞ்சிட்டாங்க. காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் ஒத்துழையாமை இயக்கத்திலையும் உப்பு சத்தியாகிரகத்திலையும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காங்கிரஸ் ஆதரிச்சாங்க. அதெல்லாம் இந்த எலெக்ஷன்ல தான் அறுவடை பண்ணாங்க. 1935 அரசாங்க சட்டத்தின் பிரகாரம் 37 எலெக்ஷன்ல
ராஜாஜியோட அரசாங்கம் பெரிய அளவில் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வெற்றி பெற்று சென்னையில் ராஜாஜி காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தார். சேலத்தில் பரிசோதனை முயற்சியாக மதுவிலக்கை அமல்படுத்தினார். இவர் கிருஷ்ணகிரி பக்கம் சேர்ந்தவர், அதெல்லாம் சேலம் மாவட்டத்தில் இருந்துச்சு. மதுவிலக்குன்னா என்ன, டோட்டலாக லிக்கர் சேல்ஸே கிடையாது. இதன் மூலமாக வருவாய் இழப்பு ஏற்படுமே, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். இதெல்லாம் 1937-38. ஆனால் 39 தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவையை கலந்தாலோசிக்கலாமே என்ன பண்ணாங்க, 2ஆம் உலகப் போரில் இந்தியாவை ஈடுபடுத்தினால காங்கிரஸ் கோபம் அடைஞ்சு அமைச்சரவை ராஜினாமா செய்தது. சரியா? அடுத்து மறுபடியும் பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாயமாக அறிமுகம் செய்தது ராஜாஜி மேற்கொண்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கை. சரியா? தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்க வட இந்திய ஆரியர்களால் சுமத்தப்பட்ட ஒரு போர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பெரிய அளவில் இதை எதிர்த்தாங்க. ஈவேரா ராமசாமி அவர்கள், அதாவது பெரியார் அவர்கள் பெரிய அளவில் இதுக்கான பரப்புரை மேற்கொண்டார். இது வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்திய எதிர்ப்பு மாநாடு 2-3 டைம் நடந்துச்சு. 1937 ஒரு தடவை, 65 ஒரு தடவை. சரி இல்லையா? சரியா? இந்த 37-38 நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி ஃபர்ஸ்ட் டைம் முதலமைச்சராக இருக்கும்போது பெரிய மாநாடு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரியார் சேலத்தில் கூட்டியிருப்பார். சரியா? உறுதியான செயல்பாட்டுக்கான இந்த திட்டத்தை மாநாடு வடிவமைத்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பு, முஸ்லீம் லீக்கு, காங்கிரஸுக்கு எதிராக. இதில் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா தடியடி நடத்தி இறந்தாங்க. அவங்க வந்து சிறையிலே இறந்தாங்க, தாளமுத்து மற்றும் நடராஜன். சரியா? திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஒரு பெரிய ஊர்வலம் பிளான் பண்ணியிருப்பாங்க. 1200 பேரை வந்து பார்த்திங்கன்னா போலீஸார் கைது பண்ணாங்க. அதைத் தொடர்ந்து 1939 ராஜாஜி அரசாங்கம் பதவி விலகினதை தொடர்ந்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தி பயன்பாட்டை ஆளுநர் நீக்கியிருப்பார், சென்னை ஆளுநர். சரியா? அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இதுதான் கடைசி. 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தியடிகள் அனௌன்ஸ் பண்ணுறாரு, செய் அல்லது செத்துமடி. அடுத்த நாள் ஆகஸ்ட் 9 நள்ளிரவில் எல்லா தலைவர்களும் கைது செய்யப்படுறாங்க. பம்பாய் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு காமராஜர் இன்னும் நிறையா பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் இறங்கினா கைது பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது காமராஜருக்கு தெரியுது. ஏன்னா காமராஜர் 1942 தமிழ்நாடு காங்கிரஸில் ஒரு பெரிய அளவு இடத்துக்கு போயிட்டார். சரியா? ஸோ காமராஜர் என்ன பண்ணுறாரு, பாதியிலேயே அரக்கோணத்திலேயே இறங்கி தலைமறைவாகி அவர் ஊரான விருதுநகருக்கு போய் திரைமறைவில் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு மக்கள் பணியை திரட்டி வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் இவர் இதை பிடிச்சதுக்கோசரம் 2-3 வருஷம் இவர் உள்ளே போட்டாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காமராஜரோட செல்வாக்கு இன்னும் பீக்குக்கு போணுச்சு. சரியா? ஸோ இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் எல்லாரும் பங்கேற்றாங்க. பக்கிங்ஹாம் மற்றும் கர்நாடிக் மில், இதெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய மில்லு, சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி, மின்சார டிராம் போக்குவரத்து. இந்த டிராம் போக்குவரத்து அப்படின்னா இந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிற படத்தில் பஸ் மாதிரி ஊருக்குள்ள ஒன்று போயிட்டு இருக்கணும், ட்ராக் இருக்கும், அதுதான் ட்ராமு. சரியா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தில் 1943 போய் சேர்ந்துருப்பாங்க. சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு நேதாஜி கேட்டப்போ போனது பூரா நம்ம பயிலுங்க தான் அப்படின்னு சொல்லுவார்ல சிவாஜி, அது உண்மைதான். மதுரை ராமநாதபுரத்திலிருந்து கொள்ளக்கணக்கான பேரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த முத்துராமலிங்க தேவர் நேதாஜிக்கு அனுப்பிவிட்டார். 2 பேரும் பயங்கர க்ளோஸு. தேவர் கூப்பிட்டு நேதாஜி ஒரு தடவை மதுரைக்கு வந்திருக்காங்க. 6/9 நினைக்கிறேன், 6/9/1939. சரியா? ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி 1946. அதைத் தொடர்ந்து இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா பழமைவாத கட்சி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தோத்து லேபர் பார்ட்டி ஜெயிக்கும். ஸோ அதைத் தொடர்ந்து நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்க. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கொடுத்துட்டு 14 பாகிஸ்தானை நம்மளையும் பிரித்து விட்ருவாங்க. இதோட இந்த பாடம் முடிஞ்சிச்சு. சரியா? இந்த பாடம் என்னன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த சம்பவங்களில் தமிழ்நாட்டில் யார் யார் தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ இதுலேயே அப்படியே நம்ம புக் பேக்கும் பார்த்துருவோம். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பீரங்கையா. TM நாயர், ஜி நடேசன், ஜி சுப்பிரமணியனா இதில் வரமாட்டாங்க. TM நாயர் நீதி கட்சியில் வருவார். ஜி சுப்பிரமணியம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து. ஜி நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற மிதவாதி.
இந்திய தேசிய 3வது காங்கிரஸ் மாநாடு எங்க நடந்துச்சு? மட்கிஸ் தோட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய 1000 விளக்கு 1887 நடைபெறும். 607 பேர் கலந்துக்குவாங்க. அதுல 362 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள், 81 முஸ்லிம்ஸ். இதோட தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. ஸோ அடுத்து அதிநவீன வசதி அப்படின்னு வந்துட்டாலே அன்னி பெசன்ட். கீழ்கண்டவற்றில் சுயராஜ்யவாதி யாருன்னா சத்தியமூர்த்தி. இவர் தான் சுயராஜ்ய கட்சி தலைமை தாங்கியிருப்பாரு. கஸ்தூரி ரங்கன் என்ன பண்ணியிருப்பாரு? கஸ்தூரி ரங்கனும் ராஜாஜி அன்சாரி இவங்களாம் சட்டமன்றத்தில் பதவி ஏற்றுக்க மாட்டாங்க. பி சுப்ராயன் வந்து பார்த்தீங்கன்னா 1926 தான் வருவார். சுயேட்சையா நின்று ஜெயிச்சிருப்பார். இவர் தான் முதலமைச்சராக இருப்பார். சுயேட்சையா நின்று முதலமைச்சராக இருப்பார். பெரியார் இதில் சம்மந்தப்பட மாட்டார். சுயராஜ்யவாதியில் அல்ல பெரியார். அடுத்து சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அழைத்தவர் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படக்கூடிய டி பிரகாசம். சரியா? சந்தானம், ராஜாஜி, காமராஜர்லாம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்குவாங்க. காமராஜர் இருப்பாரான்னு தெரில, ஆனால் அவர் எங்கேயோ பண்ணுவார் உப்பு சத்தியாகிரகம். இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலம் 1937-8. சரியா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி 1877 திருவாரூர் முத்துசாமி, டி முத்துசாமி. நீலகண்ட பிரம்மச்சாரி 1904 பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ரகசிய அமைப்பு. இவர் தான் வாஞ்சிநாதனோட தலைவர். அந்த ஆஷ் கொலை வழக்கில் நீலகண்ட பிரம்மச்சாரி தான் A1, அக்யூஸ் நம்பர் 1. தலைமறைவாயிருவார் பாண்டிச்சேரியில். அடுத்து அமைச்சரவையை அமைத்தவர், சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யாரு? ராஜாஜி 1937. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் யாகூப் ஹசன். ஒத்துழையாமை இயக்கத்தில் இவர் ராஜாஜியோட இணைந்து பங்காற்றிருப்பார். 1932 ஜனவரி 26 பாஷ்யம், ஆர்யா என்று அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜி கோட்டையின் உச்சியில் ஏறி தேசிய கொடி ஏற்றிருப்பார். சரியா? அடுத்து சரியான கூற்று. சென்னை வாசிகள் சங்கம் 1852 கரெக்டு. பிப்ரவரி 26. தமிழில் வந்த தேசிய பருவிதழ் சுதேசமித்ரன் 1800 தொடங்கப்பட்டது. 91 தொடங்கப்பட்டது. கரெக்டு. குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மாநகர சென்னை கோரிச்சா? இல்லை, சென்னையிலையும் நடத்தணும். சரி, லண்டன்லையும் இந்தியாவிலையும் ஒரே நேரத்தில் நடத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சென்னை பற்றிலாம் இங்கே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து VS சீனிவாச ராவ் பாருங்க, இங்கே கேட்டிருக்காங்க பாரு. அவர் தீவிர தேசியவாதியா? அவர் ஒரு மிதவாதி. ஸோ 1, 2 தான் கரெக்டு. ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை, பயங்கரமாக பங்கேற்றார். அவர் தான் தலைமை தாங்கினார். முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஹாசனுடன் ராஜாஜி நெருக்கமாகி பணியாற்றினார். கரெக்ட். அப்போ இது தப்பு, இது கரெக்டு. ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. இல்லை, நிறைய தொழிலாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைக்கு எதிராக மறியல் செய்யப்படவில்லை. தப்பு. 2 மட்டும்தான் சரி. சரியா? சென்னை வாசிகள் சங்கம், அடேங்கப்பா 5 கொடுத்துருக்காங்க. சென்னை வாசிகள் சங்கம் சித்திரவதை ஆணையம் 1854 சென்னை வாசிகள் சங்கத்தின் ஊந்துதலாலையும் வற்புறுத்தினாலும் சித்திரவதை ஆணையம் ஒழிக்கப்பட்டது. டார்ச்சர்டு கமிஷன். ஈவேரா வைக்கம் வீரர் 1924. SN சோமயராஜு நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. இது 24. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 13 to 28 வரைக்கும். தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இறந்திருப்பார். தாளமுத்து, நடராஜன் 2 பேரும். சரியா? இதோட இந்த பாடம் முடியுது. நீங்கள் மற்ற பாடலாம் படிச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப சின்னது. ஒரு 1.25 மணி நேரம், 1:20 மணி நேரத்தில் இந்த பாடம் முடிஞ்சிடும். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.